ஆ நான் இதை அந்த சேனலில் போடுறேன்ப்பா. உனக்கு வந்து இதில் எப்போ உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீயும் கூட அதை எடுத்து பார்த்துக்கலாம், உனக்கு ஏதாச்சும் எல்லாம் வேணும்னா. எஸ் சரியா? மேம். ஓகே. இது சொல்லுப்பா, இது ஆன்சர் என்ன நினைக்கிறேன்? மேம் சி 2 ரோ. டூ ரோன்னு ஏன்ப்பா நினச்சேன்? நான் சொல்லட்டுமா? எஸ் மேம். A wire of length L made of resistivity material resistivity rho is cut into two equal parts. அப்போது ஒயரோட லென்த்து எல்லு, ரெசிஸ்டிவிட்டி ரோ, அந்த ஒயரை வந்து இப்போ ரெண்டாக வெட்டிட்டாங்க. ஓகே. ஸோ நமக்கு இப்போ இதுதான் ஒயர் அப்படின்னா இந்த ஒயரை ரெண்டாக வெட்டிட்டாங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஒயர் இருக்குது. இப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த டூ பார்ட்ஸ், இது ரெண்டுத்தோட ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டிவிட்டினா என்ன? மேம் மேம் ரோ மேம். சூப்பர், வெரி குட். ரெசிஸ்டிவிட்டின்றது அந்த ஏ மேம். மெட்டீரியல் தானே? சொல்கிறேன் கரெக்ட் தான், சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ரோ மேம். கரெக்ட். எதுக்கு அப்படி வந்துச்சு உங்களுக்கு ஐடியா? எதுக்கு ரோன்னு சொல்கிறீங்க? மேம் ஏன்னா ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து ம். ரோ தான் வரும் மேம். ஆமாப்பா, ஆனால் அதை தான் இப்போ ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக வெட்டிட்டாங்கல்ல. நீங்கள் ரோ ஆன்சர் கரெக்டு எஸ் சாஸ்ரா. நான் உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக கேட்குறேன். ஓகே. அதை தான் நான் இப்போ ரெண்டு எஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக வெட்டிட்டாங்கல்ல. அப்போது ஏன் எதுக்கு ரோன்னு எஸ் சொல்கிறீங்க? மேம் லென்த் ஆஃப் வயர் தான் சேஞ்ச் ஆயிருக்கும் மேம். கரெக்டு. வெரி குட். லென்த் ஆஃப் ஒயர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் எது சேஞ்ச் ஆகலை? ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகல மேம். கரெக்ட். அந்த மெட்டீரியல் ஆனது ஒன்றும் சேஞ்ச் ஆகலைல்லப்பா, அதனால அது ம். வந்து ரோ தான். Rho. ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் படிச்சு சொல்லுங்கள். The hindrance presented by the material of a conductor to the smooth passing of electric current is known as. Hindrance na என்ன hindrance? ஹிண்ட்ரன்ஸ்னால் தடுப்புன்னு அர்த்தம்ப்பா. Okay. தடுக்கிறதுன்னு அர்த்தம். நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் இந்த டிவி இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் மீ, இல்லைன்னா என்னால் இது செய்ய Resistance முடியல. ma'am. வெரி குட், கரெக்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன். Mm. ம், இது பண்ணுறியாப்பா? Ma'am, இந்த சம்ம தெரியுதா சஸ்ரா உங்களுக்கு? ma'am இல்ல ma'am. கண்ணு தெரில? Electrical appliance has resistance அதுவா ma'am? அதான். An electrical appliance has resistance of 25 ohm. When electrical appliance is connected to 230 volt supply line, the current passing through it will be um, ஓகே, பிரகதீஷ் வந்துட்டிங்களா? yes, ma'am. வாங்க, சம்ம என்னன்னு படிங்க. எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் வந்துட்டீங்களான்னு. சரியா? மேம் பிரகதீஷ். இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, உனக்கு தெரியுதா ஃபார்முலா என்னென்னு? பிரகதீஷ், உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னு தெரியுதா? மேம் ஓம்ல இருக்கிறது வந்து ரெசிஸ்டிவ் ம், சஸ்ரா நீ பண்ணுப்பா, ரெசிஸ்டன்ஸ் உனக்கு தெரிஞ்சா மேம். நீ பண்ணு. நீ போட்டு சொல்லு, ஆன்சர் சொல்லு. பிரகதீஷ் நீங்கள் பண்ணு, நீங்கள் என்ன சம்ம என்ன பண்ணுங்க, படிங்க. Electrical appliance has a resistance of 25 ohm அப்போ when its electrical appliance is connected to a 230 volt supply line. The current passing through it will be ம், என்ன ஆன்சர் என்ன இப்போ வரும்? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஆன்சர் என்ன? from I is equal to VQ. விக்யூ என்ன இருக்கு இங்கே?
இல்ல இல்ல மேம். Q இல்லை, அப்போ என்ன இருக்கு? மேம் சொல்லவா மேம்? மேம் I is இல்லை equal வேணாண்ணா. to மேம் I is சொல்லுப்பா. equal I V is is equal to equal to IR. ஃபார்முலா ஆன்சர் போட்டு சொல்லு பிரகதீஷ். சஷ்டா, நீ ஆன்சர் வந்துருச்சாடா உனக்கு? மேம் போட்டுட்டு இருக்கேன் மேம், ஒரு நிமிஷம். போட்டு சொல்லுப்பா. மேம் I is equal to 9.5 ampere மேம். கரெக்ட். பிரகதீஷ் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த ஒரு நிமிஷம். சஷ்டா, இது ஆன்சர் என்னன்னு சொல்லுப்பா. Yes ma'am. The heating of an element of electric iron is made up of copper, nichrome, aluminum, iron ma'am. ஆன்சர் Heating element of ma'am nichrome ma'am. கரெக்ட். பிரகதீஷ், நீ போட்டுட்டு சொல்லுப்பா. நான் இந்த கொஸ்டின்லாம் உனக்கு எப்படியா இருந்தாலும் அனுப்புகிறேன். ஓகே சரியா? மேம். நீ அதை ஆன்சர் போட்டு சொல்லு. சஷ்டா, இது தெரியுதா? Yes ma'am. When போட்டு a சொல்றியா? 4 ohm resistor is connected across the terminals of a 2V battery, the number of coulombs passing through the resistor per second is n. போட்டு சொல்றியாப்பா? ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ohm. ம் V வந்து 2V மேம். சரிப்பா. மேம் இதுல வந்து I தானே கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த நம்பர் ஆஃப் கூலூம்ஸ் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர் கேட்குறாங்கடா. கூலூம்னா என்னதுப்பா? கூலம்னா சார்ஜ் மேம். அப்போது அது என்ன நம்பரில், என்ன ஆல்ஃபபெட்டில் டினோட் பண்ணுவீங்க? C மேம். அது கூலும்பு. Q தான் கூலும்பு. Q. ஓகே. பிரகதீஷ், அந்த சம்மை இன்னுமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முடிக்க போறேன். ம்
பிரக்தீஷ் என்ன என்ன வந்திருக்கு, என்ன போட்டிருக்கு, எதால டிவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் 230 25 வெரி குட். ம், போட்டு சொல்லுங்க. சாஸ்டா, நீ எப்படி அந்த ஃபார்முலாவில் பண்ணுவேன்? ஒரு நிமிஷம். நீ போட்டு சொல்லு பிரகதீஷ், நான் வெயிட் பண்ணுறேன். ம், என்னப்பா அதில் கஷ்டமாக இருக்கு உனக்கு? பிரகதீஷ், நான் சொல்லி தரட்டுமா? ம், எஸ் மேம். 230 25 கஷ்டமாக இருக்காப்பா? ம், சரி, ஒன்றும் இல்லைடா. இங்க பாரு, 8 × 25 எவ்வளோ? 4 × 25 எவ்வளோப்பா? தம்பிங்க பாரு, நான் சொன்ன கவனி ஒரு நிமிஷம். 4 × 25 25 25 25 25 ரெண்டு 25 சேர்த்தா 50யா? எஸ் மேம். இன்னும் ரெண்டு 25 சேர்த்தா 50யா? அப்போ ரெண்டு 50 100. 100. ஸோ 4 × 25 வந்து 100, கரெக்டா? அப்போ 8 25 சேர்த்தா எவ்வளோ? 800 மேம். இல்லை தம்பி, 4 200. 200, கரெக்ட். அதோட அப்போ 8 25 200ஆ? அப்போ இன்னும் ஒரு 25 சேர்த்துக்கோ. 9 25 சார் எவ்வளோ அப்போ? 210. 25, கரெக்டா? 225 தானே? அப்போது எஸ் உனக்கு மேம். 25 டிவைடட் பை 230னா 925 சார் 225ன்னு போடணும். நான் போட்டு காட்டட்டுமா உனக்கு இங்கே? ம், 230 டிவைடட் பை 25. இப்போ 925 சார் எவ்வளோ? சாரி, அது அவ்வளோதான் எழுத முடியுதுப்பா. சரியா? 925 சார் எவ்வளோ பிரகதீஷ்? 925 சார் எவ்வளோ? 925 எவ்வளோ? 825 எவ்வளோன்னு சொல்லு. மேம் ம், 925 to 25 மேம். வெரி குட். அங்கே பாரு, இது போர்டை பாரு. 225வா? அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5 வருதா? 5 வந்து 25ல் டிவைட் பண்ண முடியாதா? பிரதீஷ், இங்கே பார்த்துக்கோப்பா, உனக்காக தான் போடுறேன். ஓகே. அப்போது இங்கே பாயிண்ட் புள்ளி வச்சுக்கிட்டா, அப்போது இங்கே வந்து 0 போட்டுக்கலான்னு அர்த்தம். அப்போது 225 சார் 50. சரியா? எதுவும் எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் தான்ப்பா. நான் அம்மாட்ட சொல்கிறேன், இன்றைக்கி நீ உனக்கு இதை சொல்லித்தர சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஈஸியாகிடும். ஓகே. ஆனால் நீ ஃபார்முலாலாம் சொல்லிட்ட, அதுவே அதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இது வேறு மேத்ஸு, பரவாயில்ல. இந்த சம் பாரு, இது கவனி, இது தெரியும் பாரு உனக்கு. வா, இந்த சம் படி. மேம் ஐ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் மேம். ஐ ஈக்குவல் டு வி பை சூப்பர் ஆர்ல சூப்பர். 1.5 ஏ இருந்தது மேம். 1.5 ஆம்பியர் மேம். அதுக்கப்புறமா ஐ ஈக்குவல் டு கியூ பை டில போடுறேன் மேம். வெரி குட். போட்டு கண்டுபிடிப்பா. பிரகதீஷ், நீ சொல்லுப்பா. இந்த ப்ராப்ளம் படி. வென் 4 ஓம் ரெசிஸ்டர், அது படி. When a 4 ohm resistor is connected across a terminal of 2-volt battery, the number of coulombs passed through the resistor per second is. ஆ, இது என்ன ஃபார்முலாவில் எப்படி என்ன உன்னை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க?
ம் என்ன கொடுத்துருக்காங்க? Q சொல்லியிருக்காங்க. என்னது? என்ன 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 கேட்குறாங்க? Q கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மேம். வெரி குட். கியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன 2 கொடுத்துருக்காங்க? ம் சஷ்டா நீ முடிச்சிட்டியாப்பா? Yes, ma'am. Q 1.5 coulomb, ma'am. Sorry, ma'am. 0.5 coulomb, ma'am. ஓகே. சஷ்டா நீ இது பண்ணுப்பா. இந்த கார்டு பாரு, பேட்டரி ஆஃப் 10 வோல்ட் இருக்கு பாரு. இது பண்ணிட்டுரு. Yes, ma'am. ஓகே. பிரக்தீஷ் Ma'am, என்ன கொடுத்துருக்கு? தெரியலையா ma'am எதுவும்? தெரியலையாடா? இப்போ தெரியுதா ஒரு 2 பேருக்கும்? தெரியுதாப்பா இப்போ? Yes, ma'am. ஓகே தெரியுது ma'am. ஓகே. பிரக்தீஷ் நீங்கள் ஃபஸ்ட்டு சம் சொல்லுங்கப்பா. yes ma'am. ம் 4 ohm resistor வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்போது டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ், ஆஃப் அப்போ அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் எழுதிக்கலாமா? ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம். என்ன பேட்டரிக்கு? வி இஸ் ஈக்குவல் டு 2 வோல்ட். கரெக்டா? அப்போ அவங்க வந்து உன்னை கியூ கேட்குறாங்க. கியூக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா என்ன? ஐ டிவைடட் பை ஆர்ஆர், ஐ டிவைடட் பை டி. கரெக்டா? அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஐ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோன்னா அதை இதில் போட்டு கியூ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரும் வியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நான் எழுதியிருக்கிறது ஐ ஈக்குவல் டு வி இன்ட்டு ஆர்னு எழுதியிருக்கேனே. கரெக்டாக பிரகதீஷ்? அது V is equal to IR. வெரி குட். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். அப்போது வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஃபார்முலாவில் போட்டு நீ ஃபஸ்ட்டு ஐ கண்டுபிடிச்சு சொல்லு. ஐ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. சஷ்டா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10 வோல்ட் அது Ma'am, அந்த பண்ணிட்டீங்க? 10 volt இது பண்ணிட்டு இருக்கேன் ma'am. ஓகே. உனக்கு அது தெரியுதாப்பா எப்படி பண்ணுறதுன்னு? Yes, ma'am. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? பிரகதீஷ் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் எனக்கு. Okay ma'am. கண்டுபிடிச்சு சொல்லு. வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆரில் ஐ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. சஷ்டா நீ என்ன ஃபார்முலாப்பா யூஸ் பண்ணுற? Ma'am, ஒரே நிமிஷம். ஓகே. பார்த்துட்டு சொல்லு. Ma'am, 2 ma'am answer. V is equal to Q into V formula யூஸ் பண்ணி ஒர்க் கண்டுபிடிக்கணும் ma'am. வி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சரி ma'am. சரி, W is equal to Q into V formula ஓகே. யூஸ் பண்ணி. கரெக்ட் சஷ்டா கண்டுபிடிச்சு சொல்லு. நீ சொல்லுப்பா. ஐ என்ன Ma'am, 2 கண்டுபிடிச்சிருக்கு? ma'am. I is equal to 2 ma'am. ஐ இஸ் ஈக்குவல் டு 2 வந்திருக்கு? இல்லைப்பா. நல்லா பார்த்து சொல்லு. நான் சொல்லட்டுமா பிரகதீஷ்? Ma'am, W is equal to 2 lakh. 2 இன்ட்டு 10 டு த பவரில் சொல்லு சஷ்டா. Yes ma'am. ஓகே போட்டுட்டு பிரகதீஷ் இங்கே பாரு. கியூ ஈக்குவல் டு ஐ பை டி இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போது வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் தெரிஞ்சிருச்சா பிரகதீஷ் உங்களுக்கு? அப்போது வின்றது 2 இஸ் ஈக்குவல் டு ஐ நமக்கு தெரியாது. ஐ இன்ட்டு ஆர் என்ன 4. கரெக்டா? அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 4. அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1/2. கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போது 1/2க்கு பதில் நீ 2ன்னு சொல்லிட்ட.
புரியுதா பிரக்தீஷ்? Yes, ma'am. ஓகே, இப்போ Q ஈக்குவல் டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது Q இஸ் ஈக்குவல் டு I பை டி. கரெக்டா? I நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மேம் சொல்லுங்க 0.5. 0.5. ஒரு நிமிஷம்டா. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சம்மு பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருப்பு சாஸ்ரா, நான் வரேன். அப்போது I இஸ் ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை டி. என்ன நமக்கு சம்மில் டி என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்கு பார், பெர் செகண்ட். அப்போது 1 செகண்ட் தான். அப்போது I இஸ் ஈக்குவல் டு 0.5ன்றது ஆன்சர். சாரி, Q ஈக்குவல் டு 0.5 கூலும்ன்றது ஆன்சர். புரியுதா? Yes, ma'am. சரி சரி, இந்த கொஸ்டின் நாங்கள் சொல்கிறோம், 2 பேரும் கவனிங்க. ஃபியூஸ் ஒயர் இஸ் இன்சர்ட்டட் இன்டு விச் ஒயர்? லைவ் ஒயரா, நியூட்ரல் ஒயரா, அர்த் ஒயரா, மேபி கனெக்டட் இன் எனி லைனா? நியூட்ரல் ஒயர்னா என்ன, அர்த் ஒயர்னா என்ன, லைவ் ஒயர்னா என்ன? மேம் நியூட்ரல் வயர்னா அந்த வயர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்காது நெகட்டிவாகவும் இருக்காது. சும்மா ஒரு சர்க்கியூட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வைக்கிற ஒயர் தான் நியூட்ரல் ஒயர். புரியுதாப்பா? அர்த் ஒயர்னா எர்த் வயர்னா அது எல்லா சார்ஜஸும் எர்த்துக்கு கொடுத்துரும் மேம். அர்த் அது ஒயர்னா பாசிட்டிவா ஆமாம், அதுக்கிட்ட என்ன சார்ஜ் இருக்கோ அதை அர்த்து கொடுத்துரும். அப்போ தான் நமக்கு வந்து ஷாக் அடிக்காது. பிரதீஷ் புரியுதா? Yes, ma'am. ஓகே, இப்போது ஃபியூஸ் ஒயருன்றது எந்த ஒயரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம்? கேட்குதாப்பா? Yes, ma'am. பிரக்தீஷ் நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒயரோட கனெக்ட் பண்ணியிருப்போம்? நான் சொல்லிக் கொடுக்கலப்பா, நீங்களே ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு தான் கேட்க சொல்கிறேன். Ma'am, maybe connected in. மேபி கனெக்டட் இன் எனி லைன் நினைக்கிறீங்களா? சரி சாஸ்திரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எர்த் வயர். அடுத்து வேறு நினைக்கிறீங்களா? ஓகே ஓகே, 2 பேரும் தப்புப்பா. ஆன்சர் வந்து லைவ் ஒயர் தான். 2 பேரும் கவனிங்க. ஓகே, என்னென்னா இப்போது ஒரு ஃபியூஸ் ஒயர் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பிரக்தீஷ், ஃபியூஸ் ஒயருன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Ma'am, ma'am, ம் ma'am, அது வந்து என்னதுப்பா? மேம் ம் மேம் ரொம்ப அதிகமா வந்து ம் சார்ஜ் வந்துச்சுன்னா அப்ப அந்த ஃபியூஸ் வந்து ம் கரெக்ட் தான். ஃபியூஸ் வந்து அப்ப அந்த ஃபியூஸ் வந்து தாங்காது மேம், கரண்ட்டை போக விடாது மேம். கரெக்டு. ஓகே, அதுதான். வேற எங்கேயும் பார்க்காதீங்க. ஹலோ, ஓகே, கரெக்டு. இப்போது நீங்கள் சொன்னது கரெக்டு. சாஸ்திரா, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா? ஃபியூஸ் வந்து ரொம்ப நிறைய சார்ஜ் வந்தால் வராதுன்னு. அப்போது நம்ம ஒரு நியூட்ரல் ஒயரோடையோ அர்த் ஒயரோடையோ ஃபியூஸோட ஐடியாவே நிறையா சார்ஜ் வந்தால் அந்த சார்ஜை வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜுக்கோ ஏசிக்கோ விடாமல் அது வந்து பிஞ்சிடணுன்றது தானே ஃபியூஸ் ஒயரோட ஐடியாவே. அப்போது நம்ம வந்து அப்போ நம்ம ஃபியூஸ் ஒயரை நிறையா சார்ஜ் வர அந்த மெயின் லைனோட தானே கனெக்ட் பண்ணணும். அது மெயின் லைன் என்னன்னா லைவ் ஒயர். இனி நியூட்ரல் ஒயர் யார் சொன்னீங்க? நியூட்ரல் ஒயர் நீ தானடா சொன்னேன், அதில் பாசிட்டிவும் இருக்காது நெகட்டிவும் இருக்காதுன்னு. அப்போ அதில் நம்ம ஃபியூஸ் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுல யூஸ் இல்லைல்லப்பா. ஓகே, நீ அர்த் ஒயர் சொன்ன. அர்த் ஒயர் வந்து இருக்கிற கொஞ்சம் சார்ஜஸை கீழே அனுப்பிடுறது தானேப்பா அர்த் ஒயரோட ஐடியா. அப்போ நமக்கு அதுவும் யூஸ் இல்லைல்ல. ஏன் பிரக்தீஷ், நியூட்ரல் ஒயரில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் ஒன்றுமே ஒயரே இல்லை. அப்போ நமக்கு மெயின் ஒயரோட தானே நம்ம ஃபியூஸ் ஒயர் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? மேபி கனெக்டட் இன் எனி லைன் சொன்னீங்க. எந்த லைனில் கனெக்ட் பண்ணக்கூடாது இல்லை, அதுக்கு நமக்கு ஒரு யூஸ் இருக்கணும்ல. புரியுதா அவங்க 2 பேருக்கும்? ஆன்சர் என்ன அப்போது? லைவ் ஒயர். கரெக்ட்.
சரி சரிப்பா. இன்னைக்கு இது என்னன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் 2 பேருக்கும் மெயிலில் வந்து கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன். அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸில் இப்போ நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் 2 பேரும் மிச்சம் எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரணும். அப்படி Yes, ma'am. முடியலனாலும் Ma'am, பரவாயில்ல. அந்த முன்னாடி சம்முக்கு வந்து ஆன்சர் 2 into 10 power 5 joules, ஜூல்ஸ். ma'am. கரெக்ட் கரெக்டுப்பா. ஓகே, இது சொல்லுங்கப்பா. இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ இது என்னன்னு சொல்லுங்கள். Ma'am, electric current, ma'am. கரெக்ட். பிரகதீஷ் உங்களுக்கு தெரியுமா? Yes, electric current coming. ஓகே ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லட்டுமா? 14 Yes, கொஸ்டின்ஸ். ma'am. 14 கொஸ்டின்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஓகேயா? இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரகதீஷ் படி. Keeping the potential difference constants, the resistance of the circuit is having The the current will become. current will become 1/4 4 times half double. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அது மட்டும் சொல்லுங்கள். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா V இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். புரியுதா? Okay. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? The resistance of the circuit is halved. அப்படின்னா Ma'am, V is equal to IR formula, ma'am. வெரி குட். நீ போட்டு சொல்லு சாஸ்ரா. ரெசிஸ்டன்ஸை Yes, வந்து half ஆக்கிட்டாங்க. ஓகேப்பா, 1/2 ஆக்கிட்டாங்க. பிரகதீஷ் புரியுதா உங்களுக்கு? Yes. அப்போ கரண்ட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சரியா பிரகதீஷ், நான் சொல்லட்டுமா இல்லை நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறியா? Ma'am, V constant னா எப்படி எடுத்து போடணும்? V கான்ஸ்டன்ட்னா V அப்படியே தானப்பா வச்சுக்கணும். இப்போ எப்படின்னா Okay. பிரகதீஷ் நீ ட்ரை பண்ணு. நான் ஓகே, நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். Ma'am, I is equal to 2V ன்னு வருது, ma'am. I வந்து டபுள்னு அர்த்தம். அப்போ IW. பிரகதீஷ் கவனிங்க. V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆரா. இப்போ அவங்க நம்மள R தான் கேட்குறாங்க, I தான் கேட்குறாங்க. அப்போ I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R. கரெக்டா? இது வந்து ஒன்று, இது நமக்கு ஒன்று இருக்குது ஏற்கனவே. ஓகே, இப்போது அடுத்தது இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், தெரியுதா அவங்க 2 பேருக்கும் நல்லா? Yes, ma'am. ஓகே, இப்போ I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R வந்து half ஆக்கிட்டாங்க, 1/2R ஆக்கிட்டாங்க. புரியுதாப்பா அவங்க 2 பேருக்கும்? அப்போது நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு நிமிஷம். I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை 1/2R. இப்போது இந்த 1/2Rஐ நம்ம அந்த பக்கம் இப்போ V வந்து ரெண்டுத்துலேயுமே ஒன்று தான், ஆனால் R மட்டும் 1/2R இருக்குது. அப்போ அந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2I ஆகும், 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால். அப்போது
கீப்பிங் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே இந்த ஃபார்முலாக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதே தான், வி அதே தான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட்டை ஹாஃப் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஹாஃப் ஆயிடுச்சு. அப்போது கரண்ட் என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா கரண்ட்டு டபுள் த டைம் ஆகும், ஏன்னா 2 வந்து அந்த பக்கம் போயிடும். ஓகே, புரிஞ்சிருச்சா? சரி சரி, நான் உங்கள் 2 பேருக்கும் மெயில் அனுப்புகிறேன் மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Yes, ma'am. ம், சரி, ஓகே. வேறு ஏதாவது மற்ற கைடு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து அனுப்புங்க. நம்ம இன்னும் ஒரு 2-3 டேஸ் இதை ரிவைஸ் பண்ணி இந்த வாரத்தோட எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருவோம். பிரக்தீஷ், நீ அம்மா கிட்ட கையில் வேறு யார்கிட்டயாவது மெயில் ஐடி ஏதாவது இருந்தால் கேட்டு அனுப்புப்பா. ஓகே, பை பை. ம், Bye. பை. Thank you, ma'am. வெல்கம்ப்பா.